இந்த அதிகாலை வேளையில் உங்களுக்கு எல்லாருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள் சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் நமக்கு ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்ணுகளை மூடுங்கள், நமக்கு ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நல்ல சமயத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய பெரிதான மகிமை இன்றைக்கு இந்த காலை வேளையில் வெளிப்படட்டும். எல்லா தடசங்களும் மாறட்டும். வேதனையோடு, பாரத்தோடு, பிரயாசத்தோடு ஹல்லேலூயா வாழ்க்கையில் தவிக்கிற குடும்பங்களில் உம்முடைய அக்கினி இறங்கட்டும் ராஜா. உயர்த்தெழும்பல் வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. சத்ருவின் தந்திரங்கள் முறியடிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஒரு அற்புத விடுதலை இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு பேரோட குடும்பத்திலும் வெளிப்படட்டும். எந்தெந்த வேதனையோடு, எந்தெந்த பாரத்தோடு, எந்தெந்த வியாதியோடு கூட பாரப்பட்டிருக்கிறையோ, இனி என்றாகும், நாளை என்ன ஆகும் என்று எப்படி முன்னேறி போகும் என்ற நோக்கத்தோட கலக்கமடைந்திருக்கிற குடும்பங்களில் உயர்த்தெழும்பல் வல்லமை வெளிப்படட்டும். சத்ருவினுடைய சகலவிதமான தந்திரங்கள் அதிகாரம் உள்ள கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது கடிந்து அப்புறப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் கிரியை பண்ணுகிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா தடசங்களையும் இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறார். தேவ மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. தேவ மகிமை வெளிப்படட்டும் ராஜா. பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்கிய செய்வாடட்டும் ஆண்டவரே. எல்லா தடசங்களையும் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறோம். அல்லேலூயா. ஊழியக்காரங்கள் குடும்பங்களை உம்முடைய கரத்தில் தருகிறோம். இல்ரேஸ் குடும்பங்களை உம்முடைய கரத்தில் தருகிறோம் அப்பா. உம்முடைய அக்கினி இந்த குடும்பங்கள் இறங்கட்டும். தெய்வீக சமாதானம், தெய்வீக சந்தோஷம், உயர்த்தெழும்பல் வல்லமை குடும்பங்களில் வெளிப்படட்டும் அப்பா. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிறார், இந்த ஜெபத்தில் அட்டெண்ட் பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபர்களும், ஆன்லைனில் எங்களை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் உயர்த்தெழும்பல் வல்லமை இறங்கட்டும் அப்பா. உயர்த்தெழும்பல் வல்லமை இறங்கிய செய்வாடட்டும். எல்லா பாரங்களும் வேதனைகளும் மாறட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் இறங்கிய செய்வாடுகிறதுக்காக சத்ரு உருவாக்குற எல்லா சதித்திட்டங்களையும் இயேசுவின் நாமத்தில் கடிந்து புறப்படுத்துகிறோம். வீடுகள் இல்லாதவங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. கூடிய சீக்கிரம் வீடுகள் கிடைக்கட்டும். வாகனங்கள் இல்லாதவங்களுக்காக ஜெபிக்கிறோம். கூடிய சீக்கிரம் வாகனங்கள் கிடைக்கட்டும் ஆண்டவரே. வேதனையோடு நோய் நொடிகளாக இருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். கூடிய சீக்கிரம் அற்புதம் நடக்கட்டும் ராஜா. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அசை வாடட்டும் ஆண்டவரே. சத்ருவினுடைய எல்லா சதித்திட்டங்களை குடும்பங்களை விட்டு விலகுவதாக ஜெபிச்சு நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அற்புதம் ஆண்டவர் செய்யும். இந்த அதிகாலை வேளையில் எங்களை பரிபூர்ணமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். அப்போஸ்தலர் நடபடி அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம் நமக்கு வாசிக்கலாம். அவனுக்கு வீக்கம் கண்டு, அவனுக்கு வீக்கம் கண்டு, அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு ஒரு சிந்தையாகி இவன் தேவன் என்று இப்போ சொல்லுகிறார். இவன் தேவன். பிள்ளையே, ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய சமூகத்தில் அல்லேலூயா முகம் முழங்கால் போட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் மன்னாடுகிற தேவனுடைய பிள்ளை, நீ எப்படி உன் வாழ்க்கை அழிந்து இப்பொழுது கேட்டபடி உன்னை விட்டு கொடுக்கிற தேவன் அல்ல, அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நெடுநேரமாய் அவர் அல்லேலூயா உனக்கு, உன் குடும்பத்துக்கு, உன் தலைமுறைகளுக்கு, உன் செய்கிற வேலைகளுக்கு, பிசினஸ்களுக்கு ஏதாவது சம்பவிச்சு நீ நடுத்தரில் போகுமென்று சொல்லி நெடுநேரமாய் அநேகர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ கலங்காதே, நீ திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஒரு தோஷம் உனக்கு வராது, ஒரு பாதை முன் கூடாரத்தின் அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாத வேதம் சொல்லுகிறார். மகனே மகளே, நீ கலங்காதே. இந்த அல்லேலூயா இந்த நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நீ அர்ப்பணிச்சு கொடு. அநேகர் நெடுநேரமாய் நீ இப்போ விழுந்துடு, நீ இப்போ சாகும், நீ இவ்வளவுதான், உன்னுடைய அட்ரஸ் இவ்வளவுதான், இதுக்கு மேல் நீ மின்னாது என்று சொல்லி அநேகர் உனக்கு விரோதமாய் திட்டம் போட்டு கொண்டிருக்கும் போல் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் திட்டம்
போட்டு கொண்டிருக்கிறவங்களை முன்னாடி உன்னை நான் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக்கி மாற்றுவேன். உன் தலையை உயர்த்தி பிடிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ கலங்காதே. அன்பு மகனே, மகளே, தகப்பனே, தாயாரே, ஊழியர்களே, எல்டர்ஸ் குடும்பங்களை கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் கலங்காதே. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். நெடுநேரமாய் உங்களுக்கு என்ன நடக்க போறதுன்னு அநேகர் வெயிட் பண்ணி இருக்கிறார். இப்பொழுது இவனுடைய முன்னேற்றங்கள், இவனுடைய பேச்சுவார்த்தைகள் முடிஞ்சு இவ்வளோ தான் என்று சொல்லி ஃபுல் ஸ்டாப் இட்ட ஸ்தானத்தில் கர்த்தர் உனக்காக யாவற்றையும் செஞ்சு முடிக்க போகிறார். விசுவசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பார்கள். ஹல்லேலூயா. விசுவசிக்கிறவரால் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும். அல்ல அப்போஸ்தலனாகிய பவுலோஸ் அநேக வேதனைகளிலூടെ கடந்து சென்றது. ஆனால் எல்லா வேதனைகளும் முடித்து அநேகரை பாதுகாப்பு கொடுத்து அநேகருக்கு தாங்கி ஜெபிச்சு அவரை எல்லாம் தப்பிக்க வச்சு கரைக்கு வரும்போது சத்ரு பவுலோஸை பார்த்து சொன்னார், நெடுநேரமாய் இவன் சீக்கிரமாய் சத்து மலக்குவன் நினைச்சான். முடிந்தது. இவன் எத்தனை பேருக்காக திறப்பில் நின்னாலும் எத்தனை பேருக்காக ஜெபிச்சாலும் இவ்வளோ தாம், இதுக்கு மிந்தி அவன் முன்னேறாதன்னு சொல்லி உனக்கு விரோதமாய் சத்ரு உருவாக்குற எந்த விதமான ஆயுதங்களும் வாய்க்காதே போகும் என்று கர்த்தர் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். இந்த காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் கலங்காதே. அழைத்த தேவன் அவன் உண்மை உள்ளவனாயிருக்கிறார். சோதனைகள் கூடும் போல், வேதனைகள் கூடும் போல், பிரயாசங்கள் கூடும் போல், பிரச்சனைகள் கூடும் போல் அநேகர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். எத்தனை நேரம் நீ நிலைநிற்கிறதுன்னு எங்களுக்கு ஒன்று காணணும், நீ எப்படி நல்லா இருக்கும் என்று எங்களுக்கு ஒன்று காட்டணும் என்று சொல்லி உனக்கு விரோதமாய் அநேகர் சவால் விட்டு கொண்டிருக்கிறார். இதே 41 சங்கீதம் 8 வசனத்திலும் அந்த வசனத்தினுடைய மற்றொரு வார்த்தை சொல்லுகிறது. சீக்கிரம் படிக்கலாம். தீரா வியாதி அவனை பிடித்துக் கொண்டது. படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்று என்கிறார்கள். என் பிராண சிநேகிதன். பாருங்களா, தீரா வியாதி அவருக்கு பிடிச்சிருக்கிறார். அவன் படுக்கையில் ஆகி போயிடுச்சு. இல்லைங்க, அவனுடைய குடும்பம் இப்படி ஆகி போயிடுச்சு, அவனுடைய பிள்ளைகள் இப்படி ஆகி போயிடுச்சு. இனி இவ்வளவு தாம், இதுக்கு மிந்தி அவர் இனி எழும்பாது, கிடைச்ச அடி அவ்வளவு ஸ்ட்ராங் ஆயிருக்கு என்று சொல்லி உனக்கு விரோதமாய், உன் தலைமுறைகளுக்கு விரோதமாய், உன் குடும்பத்துக்கு விரோதமாய் சத்ரு பேசி விடுகிற கசப்பினுடைய வார்த்தைகளை கர்த்தர் எச்சரிக்கையாய் கேட்டுக்கொண்டிருக்கிறார். மகனே, ஏற்ற நேரத்தில், மகளே, உனக்கு தேவையுள்ள விடுதல் உன் குடும்பத்தை தேடி வரும். இன்றைக்கு அதிகாலை வேளையில் உன் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால், சின்ன சின்ன வேதனைகள் வந்தால் அது நீ விழுந்து இனி எழும்பாது இவ்வளோ தானன்னு சொல்லி அதன் அர்த்தம் பாரு, நீ விழுந்து போகிறது காத்திருக்கிறார் சிலர். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை திக்கற்றவனாய் விடாது. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை திக்கற்றவனாய் விடாது, ஒருபோதும் நான் உன்னை கைவிடவே மாட்டான். ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். கர்த்தர் சொல்லுகிறார், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தர் சொல்லுகிறார், நீ எந்த இடத்தில் தோற்று போகும் என்று அநேகர் உன்னை குறித்து சவால் விட்டோ அதே இடத்தில் நீ ஜெயிக்க போகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நீ விசுவசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார்கள். இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே உயர்த்தெழும்பல் வல்லமை வெளிப்படட்டும். சத்ருவினுடைய சகலவிதமான சதி திட்டங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே கடின புறப்படுத்துகிறோம்.
பரிசுத்த ஆவியானவர் இறங்கியதனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த அதிகாலை வேளையில் ஒவ்வொரு குடும்பங்களிலும் எந்த இடத்தில் நீ தோற்று, எந்த இடத்தில் நீ முன்னேற முடியாத சத்ரு உனக்கு விரோதமாய் சவால் விட்டோ, அதே இடத்தில் நீ உயர்த்தெழும்பல் போகிறார். உன் குடும்பம் எழும்பி பிரகாசிக்க போகிறார். எந்த இடத்தில் நீ தாக்கப்பட்டு அநேகர் உன்னை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார், இனி இவ்வளவுதான், இவள் இனி முன்னேற முடியாது, இவனுடைய வாழ்க்கை இவ்வளவுதான், இவனுடைய குடும்பமே இவ்வளவுதான், முடிஞ்சு என்று சொல்லி உனக்கு விரோதமாய் சத்ரு பொய் சாட்சி பேசும்போது கர்த்தர் சொல்லுகிறார், எந்த இடத்தில் நீ தோற்று சத்ரு உன்னை பார்த்து சொல்லியோ அதே இடத்தில் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கி மாற்றுகிறதா தேவனுடைய கரம் இந்த அதிகாலை வேளையில் வெளிப்பட்டு வருகிறது. விசுவசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பார்கள். விசுவசிக்கிறவன் மேல் தேவன் நம்முடைய மகிமையை ஊற்ற போகிறார். 41ஆம் சங்கீதம் அதனுடைய 11ஆம் வசனம் வந்து வாசி. என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால், என் சத்ரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிவேன். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, இப்பொழுதே சத்து நாசமாகி போகும் என்று நினைச்சவங்களோட முன்னாடி சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் சத்துருக்களின் மேல் சத்ரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாய் இருக்கிறீர். ஆமென். ஜெபிக்கிற உனக்கு தான் ஜெயம், விசுவசிக்கிற உனக்கு தான் ஜெயம், ஆராதிக்கிற உனக்கு தான் ஜெயம். கர்த்தர் சொல்லுகிறார், சத்ரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாய் இருக்கிறீர். ஆமென். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உண்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை. அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன் சத்ரு உன்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாய் அன்பாயிருக்கிறது என்று அறிவேன். பாருங்களா, நீ உன்னை அநேகர் உன்னுடைய வீழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் உனக்காக செய்கிற வழிகள், கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். அநேகர் உனக்கு தீமை செய்து கொண்டிருக்கும் போது, அநேகர் உன் குடும்பத்தை குறித்து தூற்றி கொண்டிருக்கும் போது, அநேகர் உனக்கு விரோதமாய் அல்லேலூயா கெட்ட வார்த்தைகள் பேசும்போது, அநேகர் உன்னை தூற்றி நடக்கும் போது சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சத்ரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், எவ்வளவு துன்பம் எனக்கு விரோதமாய் உருவாக்கியால், எனக்கு விரோதமாய் எவ்வளவு பொய் சாட்சி சொன்னாலும், உண்மையை பொய்யாக்கி சொல்லி என் குடும்பத்தை அழிக்க பார்த்தாலும் கர்த்தர் உன்னை குறித்து சொல்லுகிறார், மகனே மகளே, என்னை பார்த்து கொண்டிருக்கிற ஏதோ ஒரு சகோதரியை பார்த்து கர்த்தர் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார், உன்னை குறித்து அநேகர் பொய் சாட்சி பேசி தூட்டியாலும் கர்த்தர் உனக்கு ஜெயம் தந்த உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார். இயேசு உன்னை நேசிக்கிறார். அன்பு சகோதரா, ஒரு ஊழியரை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை குறித்து யாரெல்லாம் பொய் சாட்சி பேசியால் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். இந்த அதிகாலை வேளையில் கர்த்தர் சொல்லுகிறார், பேசுகிறவங்கள் பேசட்டும், பேசுகிறவங்கள் எல்லா காலத்திலும் பேசிக்கொண்டுதான் இருப்பார், ஆனால் ஜெயிக்கிறவன் எல்லா காலத்திலும் ஜெயிச்சு கொண்டே இருப்பார். கர்த்தர் கூட உள்ளவன் ஒருபோதும் அசையாது. விண்ணப்பத்தை கேள்பவரே, எந்தன் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. அன்பு தேவனுடைய பிள்ளையே, யாரெல்லாம் உனக்கு விரோதமாய் பொய் சாட்சி பேசியாலும், அபவாதம் சொல்லியாலும், தூற்றி நடந்தாலும் கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார்.
தேவன் உன் குடும்பத்தின் மேல் பிரியமாயிருக்கிறார். தேவன் உன் பிள்ளையுடைய மேல் பிரியமாயிருக்கிறார். கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். தேவன் உனக்கு ஒரு பாதுகாப்பாயிருக்கிறார். யாரெல்லாம் உனக்கு எதிராய் நின்றாலும் கர்த்தர் சொல்லுகிறார், மகனே மகளே நான் உன்னை நேசிக்கிறார். அதனுடைய 12வது வசனம், இதனாலே கர்த்தர் நம்மை நேசிக்கிறார், நீர் என் உத்தமத்திலே. பாருங்களா, தாவீது சொல்லுகிறார், எதனால எனக்கு பாதுகாப்பு தருகிறார்? நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும். பாருங்களா, தேவன் உத்தம இருதயம் உள்ள மனுஷனோடு கூட இருக்கிறார். யாரெல்லாம் உனக்கு விரோதமாய் பொய் சாட்சி பேசியாலும், யாரெல்லாம் உன்னை தூற்றி தூற்றி நடந்தாலும், இப்பொழுது நீ சாகும் முடிஞ்சு உன்னுடைய வாழ்க்கை என்று சொன்னாலும், இவ்வளோ தாம் இவனுடைய பேச்சு, இவ்வளோ தாம் இவனுடைய ஆழமானவன் என்று சொல்லி உனக்கு விரோதமாய் பொய் சாட்சி பேசி நீ சாகிறதை வெயிட் பண்ணி இருந்தாலும், கர்த்தர் சொல்லுகிறார், மகனே மகளே உன்னுடைய உத்தமத்துவம் நிமித்தம் என்னை தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்து. எவர் உன்னை குறித்து பொய் சாட்சி பேசியாலும் நீ உத்தம குமாரி என்று, நீ உத்தம குமாரன் என்று பரலோகத்துக்கு புரியுது. ஹல்லேலூயா. எவனும் எது முன்னே குறித்து பேசட்டு, பேசிக்கொண்டே இருக்கட்டு, தூட்டி தூட்டி நடக்கட்டு, அல்லது பேசுறவன் பேசிட்டே இருப்பார், தூட்டுகிறவன் தூட்டிட்டே இருப்பார். கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னுடைய உத்தம குமாரன், நீ என்னுடைய உத்தம குமாரி. உன்னுடைய உத்தமத்துவம் நிமித்தம், அல்லேலூயா, கர்த்தருடைய உத்தமத்துவம் முன்னில் இருக்கிறதுனாலே கர்த்தர் உன்னை தாங்குகிறார். தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என்னேசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என்னேசையா. உண்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உண்மை போல அரவணைத்து யாரும் இல்லையே, உண்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உண்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. அன்பு தேவனுடைய பிள்ளையே, சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என்னுடைய உத்தமத்துவம் நிமித்தம் நீ என்னை தாங்கி சுமக்கிறார். மனுஷன் உன்னை பார்க்கும்போது அவனுக்கு உன்னை குறித்து ஒன்றுமே தெரியாது. ஆனால் கர்த்தர் உன்னை ஸ்கேன் பண்ணும் போது நீ உத்தம குமாரன், நீ உத்தம குமாரி என்று கர்த்தருக்கு உன்னை புரிகிறது போதும். அதனாலே இந்த அதிகாலை வேளையில் ஒரு மனப்பட்டு ஜெபம் பண்ணலாமா? கர்த்தர் நம்மை நேசிக்கிறார், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவன் தாய் போல தேற்றுகிற தேவன், அவன் தகப்பனை போல நம்மை தாங்குகிற தேவன். அநேகர் பவுலோசனுடைய வாழ்க்கையில் அநேகர் போராடி, அல்லேலூயா, அநேகரை தாங்கி, அநேகரை தப்பிக்க வச்சு, எல்லாரும் விடுவிக்கப்பட்டு வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகி வர வர பவுலோസിന്റെ கையில் கேறிய விரியன் பாம்பே கண்டுட்டு முடிஞ்சு, இனி இந்த பிரச்சனத்தில் இவன் தலை தூக்கி வராது, இனி இவ்வளோ தான் என்று சொல்லி இவனை அண்டர் எஸ்டிமேட் எந்த இடத்தில் பண்ணியோ அந்த இடத்தில் இருந்து கர்த்தர் பவுலோசை குறித்து சொன்னார், பவுலோசே நீ தேவனுடைய பிள்ளை, நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய குமாரன், உண்மையில் இருக்கிற அபிஷேகம் சாதாரணமல்ல என்று கர்த்தர் பவுலோசை பார்த்து நிரூபிக்கும் அளவு கர்த்தர் பவுலோசை தூக்கிவிட்ட வேதம் சொல்லுகிறார். அதுக்கப்புறம் அதனுடைய 28 அப்போஸ்தலர் நடவடிக்கை 28 அல்லேலூயா வாசிச்ச 6வது வசனத்தினுடைய கீழே உள்ள வசனங்களில் வாசிக்க வேண்டாம். வாசிக்கும் போது இழந்துட்டதெல்லாம் பவுலோஸ் எந்த இடத்தில் ஜெயிச்சோ, எந்த இடத்தில் பவுலோசை தூக்கிவிட்டோ, எந்த இடத்தில் பவுலோசனை களம் பண்ணியோ, எந்த இடத்தில் பவுலோசனை தலை உயர்த்தியோ, அதுக்கு புறம் ஊழியத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாய், குடும்பத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாய். அன்பு சகோதரா சகோதரி, உன்னை குறித்து அநேகர் பொய் சாட்சி பேசுகிறது, உன்னை தூற்றி தூற்றி நடக்கிறது. எதுக்குன்னு தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ப்ரமோஷன் வரப்போகிறார்,
ஒரு பயங்கரமான எழுப்புதல், ஒரு பயங்கரமான விடுதல் உன் வாழ்க்கையில் வரப்போகிறார். அது வருகிறதுக்கு முன்னாடி சத்ரு வந்து தடஞ்சு பார்க்கிறது. சத்ரு ஒரு தடை போட்டுட்டு அபிஷேகத்தினுடைய ஒழுக்கை தடைகிறதுக்காக சத்ரு ட்ரை பண்ணுகிறார். அதனாலே ஜோசேஃபை மரம் வளர்ந்து கனி கொடுத்தப்போ அல்லேலூயா வில் வீரர் அவன் மனசை மனவடிவாக்கி, எதனென்று கேட்டால் அவன் இருதயத்தை மனவடிவாக்கியால் அவன் வளராது என்று நினைச்சு யோசேப்பு வில் வீரர் மனவடிவாக்க ஆக்கி கொண்டிருக்கே யோசேப்பு வளர்ந்து கொண்டே இருந்தார்கள். ஹல்லேலூயா. அதான் சொல்லுகிறது, அபிஷேகம் உள்ளவன், செபிக்கிறவன், ஆராதிக்கிறவன், அல்லேலூயா, தேவனுடைய சித்தத்தின்படி முன்னேறுகிறவன் யாரெல்லாம் அவனை மனவடிவாக்கியாலும் அவன் வளர்ந்து கொண்டே இருப்பார். யாரெல்லாம் முன்னே மனவடிவாக்கியாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ வளர்ந்து கொண்டே இருப்பார், நீ எழும்பி பிரகாசிக்கும், உன் குடும்பம் எழும்பி பிரகாசிக்கும். அதனாலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நீர் என்னுடைய உத்தமத்துவ நிமித்தம் என்னை தாங்கி, உத்தமத்துவம் நிமித்தம் தாங்கி. உத்தம இருதயம் உள்ளவருக்கு கர்த்தர் பாதுகாப்பாக இருக்கிறார். மனுஷன் உன்னை குறித்து எதுவும் பேசி நடக்கட்டு, ஆனால் தேவன் சொல்லுகிறார், மகனே மகளே, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை தாங்குவேன், நான் உன்னை தப்ப வைப்பேன், நான் உன்னை உயர்த்துவேன். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோல் மீது சுமந்திடும் என்னேசையா. ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்ணுகள் மூடுங்கள், நமக்கு செபிக்கலாம். எந்தெல்லாம் சோர்வுகள் வந்துட்டும், யாரெல்லாம் வெயிட் பண்ணி இருந்துட்டும், கர்த்தர் திருப்பி திருப்பி நம்மளோடு சொல்லுகிறார், எந்த இடத்திலும் நீ தலகுனியாது, எந்த இடத்தில் நீ தலகுனியும் அந்த சத்ரு உன்னை குறித்து சவால் விட்டு போராடி கொண்டிருக்கிறியோ அதே இடத்தில் நீ கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாறப்போகிறார். இதனால தான் உனக்கு விரோதமாய் தூற்றல் ஆரம்பிச்சது, அதனால தான் உனக்கு விரோதமாய் பேசிக் கொண்டிருக்கிறது. அதனாலே நீ அசையாதே. பவுலோசுக்கு எதுவுமே ஆகிறதில்லை என்று அந்த தீபார் கண்டபோது இவன் அல்லேலூயா உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளை என்று இவனை குறித்து ஒரு சாட்சி அந்த இடத்தில் கொடுக்கிறார். அதுக்கிப்புறம் நடக்கிற ஊழியத்தில் பவுலோஸ் இதுவரை காணாத எழுப்புதல் அந்த இடத்தில் கண்டு அநேகர் வந்து நன்மைகள் கொடுக்கிறார். அந்த ஊழியத்தினுடைய லெவலே மாறுகிறார். அதன் அர்த்தம், இப்பொழுது உன்னை குறித்து யாராவது தூட்டி நடக்கிறியா, கட்டாயம் நீ முகாந்திரம் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும் என்று பிசாசுக்கு தெரிஞ்சிடுச்சு. நீ முகாந்திரம் தேவனுடைய ராஜ்யம் கெட்டப்படும் என்று சாத்தானு தெரிஞ்சதுனால தான் பொய் சாட்சி அறகுறையாய் அநேகர் உனக்கு விரோதமாய் தூற்றுகிறது. இது உள்ளதும் சொல்லும், இல்லாததும் சொல்லும். இது ரெண்டும் கூட மிக்ஸ் பண்ணி பேசிக்கொண்டிருக்கும் போது நீ தளராதே, நீ கலங்காதே, நீ திகையாதே. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை வெற்று கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தை கட்ட போகிறார். அதனாலே ஒரு நிமிஷம் கண்ணுகளை மூடுங்கள், நமக்கு செபிக்கலாம். ஆண்டவரே, லைவில் வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய கரத்தில் தருகிறோம். ஆண்டவரே, ஊழியர்களே, குடும்பங்களே, பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் தருகிறோம். எல்டேஸ் குடும்பங்கள் பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் தருகிறோம். இச்சபத்தை அட்டெண்ட் பண்ணி கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும், குடும்பங்களை, தாய்மார்களையும், சகோதரங்களையும் உம்முடைய கரத்தில் தருகிறோம். நீ இன்றைக்கு அனுபவிக்கிற வேதனா, உன்னை குறித்து அநேகர் சொல்லி தூட்டி நடக்கிற தூட்டல்கள், இதொன்னும் அல்லேலூயா மனுஷன் உன்னை அழிக்கும்படி செஞ்சு கொண்டிருக்கிறார், சத்ரு உன்னை கெடுத்தும்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் தேவன் சொல்லுகிறார், உனக்கு ஒரு பெரிய ப்ரமோஷன் வரப்போகிறார், உன் குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரப்போகிறார். உனக்கு வர வேண்டாம் ஒரு சில நன்மைகளை குறித்து சத்ருவுக்கு நல்லா தெரிஞ்சதுனால தான் உன்னை குறித்து பொய் சாட்சி பேசுகிறது. நன்மை உனக்கு கையில் வரக்கூடாது, நீ அனுபவிக்க கூடாது என்று சொல்லி உன்னை தூற்றி தூற்றி நடக்கிறார். அதனாலே கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் இந்த அதிகாலை வேலை சொல்லுகிறார், மகனே மகளே, நீ கலங்காதே. ராமானா ரகதா ருகனா தாரா மச்சா தனா ரகாத்தி உடமா நகரா தூரிமநாதவ ரட்ச துரதே. எல்லா குடும்பங்களிலும் உயர்த்தெழும்பல் வல்லமை இறங்கட்டும். அதிகாலை வேளையில் ஒரு ஸ்பெஷல் அபிஷேகம் குடும்பங்களில் இறங்கிய செய்வாடட்டும். வேதனையோடு இருந்தவர் தேற்றப்படட்டும். அப்பா, இந்த செய்தி கேட்டு தேற்றப்படட்டும். ஆண்டவரே, எதிர் திட்டங்கள் உடைந்து மாறட்டும், அசுத்த வல்லமைகள் உடையட்டும், பொல்லாத ஆவிகள் உடைந்து வாக்காதே போ.
எல்லா குடும்பங்களை ஜெபிச்சாசிரும் சபைக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய பிரதான மகிமை இறங்கட்டும். விசுவாச குடும்பங்களுக்காக நடக்கிற எல்லா உபவாச ஜெபங்களையும் உம்முடைய கரத்தில் தருகிறோம். சகலத்தின் மேல் உயர்த்தெழும்பல் வல்லமை வெளிப்படட்டும். சத்ருவினுடைய எல்லா சதித்திட்டங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். விசுவாச குடும்பங்களை நிலநிறுத்துங்கப்பா, அற்புதமாய் மாறட்டும் ஆண்டவரே. இந்த லைவாய் கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா குடும்பங்களிலும் ஒரு விடுதல் கர்த்தர் கட்டளையிட்டதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். மேன்மைக்கு மேல் மேன்மையாய், சமாதானத்தின் மேல் சமாதானத்தோடு உங்களின் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். அல்லேலூயா. ஹெவன்லி கிரேஸ் வாய்ஸ் ஊழியர்களுடைய சார்பில் உங்களுக்கு எல்லாருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். God bless you. Amen. Hallelujah.